இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாஸ் நல்லா தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. கிடைச்சதா? இல்ல பாஸ், ஃபுல் வீடும் செக் பண்ணிட்டோம், எங்க தேடியுமே கிடைக்கல. வேற எங்கேயா வச்சிருப்பான்? வீட்ல தானே வச்சிருப்பான். சரி, வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல சார். வயசான பாட்டி மட்டும் கட்டில்ல படுத்துட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க போனது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது சார். சரி, அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்பி வாங்க. சரிங்க சார். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. ஏய், பாஸ் கிளம்ப சொல்லிட்டாரு, வாங்க போலாம். ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். அவ யாரு? என்னோட அஞ்சலியா இல்ல அஞ்சலி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணா? தெரியலையே. கடவுளே, கண்டிப்பா நாளைக்கு இதே டைமுக்கு பஸ் ஸ்டாப்க்கு வருவா. வரணும். அவளை பார்த்து எப்படியாவது அவகிட்ட பேசிடணும். வெற்றி, வெற்றி, கடை மாதிரியே வீடும் கண்டபடி கலைஞ்சு கிடக்குது. யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. என்னமோ நடக்குது, எனக்கு பயமா இருக்குப்பா. அவர் இறந்து போய் இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்களை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அத்தை, இருங்க இருங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிப்பா. அத்தை, நாங்க வரணுமா? அத்தை, வேண்டாம் வேண்டாப்பா, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அத்தை. நான் கிளம்பி வந்துடுறேன். சரி. சரிங்க அத்தை. சார், இங்க ஒரு பொண்ணு பஸ் ஏறி போனதை பாத்தீங்களா? யாரை கேக்குறீங்கன்னு தெரியல. இவங்க தான் சார். இல்ல, நான் பார்க்கல. அஞ்சலி, அஞ்சலி, ஆட்டோ சீக்கிரமா வா. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் போயா. அது ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ஓட்டாங்க. ஐயோ, என்னடா ஆச்சு? இதுதானே மாப்பிள்ளை வீடு. எப்படி கிடக்குது பாரு. அம்மா, ஒரு நிமிஷமா. சொல்லுங்கம்மா. இதுதான் என் பொண்ணு வீடு. என்னம்மா இது இப்படி எரிஞ்சு கிடக்குது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ புகை வந்த மாதிரி தெரிஞ்சது. மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுமா. ஐயோ, என்ன முருகா இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க.
இவ நம்ம அஞ்சலி தானா? என்ன இப்படி இருக்கா? ஆனா அஞ்சலி வெஜிடேரியன் ஆச்சே, மீன் விக்கிற வேலைலாம் பாக்குறா. டேய் மகேஷ், அவ வேற இவ வேறடா. ஷூ. அவர் தான் போனையே எடுக்கலையேடா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இவங்க வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பதில் சொல்றது? பேசாம கால் அட்டன் பண்ணாமலே விட்டுறலாமா? இல்ல வேணாம், மாட்டிப்ப மகேஷ். வாங்கம்மா வாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாருடா, நான் சொன்னேன்ல, எடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. அத்தை, ஹலோ மாப்பிள்ள, மாப்பிள்ள எங்க இருக்கீங்க நீங்க? ஆ, 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 நான் ஒரு வேலையா வெளியில இருக்கேன். இதோ நாங்க இப்ப உங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். ஆ, என்னாச்சு மாப்பிள்ள? வீட்டுக்கு வீடே எரிஞ்சு கிடக்குது. எங்க உங்க யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஆ, என் அஞ்சலி எங்க இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்காளா? எனக்கு அவளை உடனே பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள்ள. ஆ, தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு வரீங்களா? அத்தை ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, அஞ்சலி நல்லா தான் இருக்கா. சரி, இப்ப எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஷூ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டுக்கே வந்துட்டாங்களா? இவங்களுக்கு எப்படி நான் சமாளிக்கிறது? ஹலோ மாப்பிள்ள, ஏன் அமைதியா இருக்கீங்க? அஞ்சலி எங்க இருக்கா? ஐயோ அத்தை, அத்தை, நீங்க அமைதியா இருங்க, நான் வரேன். அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்லுங்க முதல்ல. அது என் கூட தான் இருக்கா, நான் கூட்டிட்டு வரேன். உங்க கூட தான் இருக்காளா? எப்ப வருவீங்க? ஆ, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. ஓகே அத்தை. இவங்க வேற, ச்சே. அஞ்சலி மாப்பிள்ள கூட தான் இப்ப இருக்காளாம். உடனே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. பயந்துட்டேன்டா. கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ.